ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய கால உணவு முறை பழக்க வழக்கங்கள் தாங்க. இன்றைய உலகம் பசியை போக்க உணவை தேடவில்லை, நாக்கை மகிழ்விக்கும் ருசியை தான் தேடுகிறது. பேக்கெட் ஸ்நாக்ஸ், டீப் ஃப்ரை, ஃபாஸ்ட் ஃபுட், குளிர்பானம் இவையெல்லாம் நாக்கில் 2 நிமிடம் சுகம் தரும். ஆனால் உடலுக்குள் போன பிறகு அது கொடுக்கும் துன்பம் வருடங்கள் நீளும். பாகற்காய் கசக்கும், ஆனால் அது ரத்தத்தை சுத்தம் செய்கிறது. கேழ்வரகு கூழ் சிம்பிளா இருக்கும், ஆனால் அது எலும்புக்கும் சக்திக்கும் துணை நிற்கும். கம்மங்கூழ், சத்துமாவு உருண்டை, நாட்டு முட்டை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இவையெல்லாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கியமான ரகசியங்கள். அந்த காலத்தில் ஸ்நாக்ஸ் என்றால் இஞ்சி மிட்டாய், கல்கண்டு, பருப்பு மிட்டாய், கல்லு மிட்டாய் சிறியதா இருந்தாலும் சக்தி நிறைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்கும்? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்று ஸ்நாக்ஸ் என்றால் பொட்டலத்தில் வரும் நிறமுள்ள விஷயங்கள். பிள்ளைகள் அதை விரும்பி சாப்பிடுகிறார்கள், ஆனால் நாளைக்கு அதன் விளைவுகளை யாரும் நினைக்கவில்லை. அதனால்தான் இன்று சின்ன வயசுலேயே வெள்ளை முடி, சோர்வு, சர்க்கரை, பிபி, உடல் எடை, மன அழுத்தம் இவ்வளவும் அதிகமாகிவிட்டது. பணம் சம்பாதிக்கலாம், ஆனா உடல்நலம் போயிட்டா அந்த பணம் எல்லாம் மருத்துவருக்கே போகும். அதனால மக்கள் மீண்டும் பழைய கால உணவுகளுக்கு திரும்புகிறார்கள். மில்லட், நாட்டு காய்கறி, இயற்கை உரம், ஆர்கானிக் விளைச்சல் இதுதான் நாளைய பெரிய சந்தை. சத்தான உணவு வியாபாரம் வெறும் வியாபாரம் இல்லை, அது மக்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் சேவை. உடலை காப்போம், சத்தான உணவை தேர்வு செய்வோம். அதையே வியாபாரமாக மாற்றினால் பணம் மட்டும் இல்ல, மக்களின் நன்றியும் கிடைக்கும். இது போன்ற தகவல்களை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.